I used a lot of products, so அதெல்லாம் empty ஆயிடுச்சு. So I was like, okay, let's do a empties video ன்னு சொல்லிட்டு நான் இங்க உட்காந்துட்டேன். So this is the empties video. இந்த வீடியோல வந்து I have lot of shampoos, hair mask, moisturizer, like mostly body care, hair care, ஸ்கின் கேர் இதுதான் இருக்கு. அண்ட் பர்ஃப்யூம்ஸ் தான் ரெண்டு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இதுதான் வச்சிருக்கேன். ஐ டோன்ட் ஹாவ் எனி மேக்கப் எம்டிஸ். ஸோ ஆல் ஐ ஹாவ் இஸ் ஸ்கின் கேர், பாடி கேர், ஹேர் கேர் எம்டிஸ். ஸோ யா, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிளைகாலிக் க்ளாஸ் ரேஞ்ச் ஃப்ரம் லாரியல். ஸோ இந்த ஷாம்பூ, கண்டிஷனர் அண்ட் சீரம் இதெல்லாமே நான் ட்ரை பண்ணேன். ஸோ லாரியல் ஷாம்பூஸ் ஆர் மை ஃபேவரட். ஓகேவா, பிகாஸ் எனக்கு பர்சனலாக லாரியல் ஷாம்பூஸ் பிடிக்கும். நான் வந்து எல்லா வேரியன்ஸுமே ட்ரை பண்ணியிருக்கேன். 1-2 வேணால் ட்ரை பண்ணாமல் இருந்திருப்பேன் நினைக்கிறேன், பட் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன். ஸோ அண்ட் இந்த ரேஞ்ச் ரிலீஸ் ஆகும்போது கொஞ்சம் வைரலாக வேற போயிட்டு இருந்துச்சு, ஹைட்டாக இருந்துச்சு ஒரு மாதிரி. ஸோ ஐ வாஸ் லைக், ஓகே நான் இது ஹைப் பண்ணலனாலும் நான் வாங்கி ட்ரை பண்ணியிருப்பேன். ஸோ அந்த விதத்தில் ஐ பாட் இட். அண்ட் இவங்க கொடுத்த கிளைம்ஸ் வந்து லைக் ரொம்ப கிளாஸியாக இருக்கும், ஹேர் ஷைனியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கிளைம்ஸ் இருந்துச்சு. ஐ பர்சனலி நான் அந்த மாதிரி எதுவும் கிளாஸினஸ், ஷைனினஸ் எதுவுமே பார்க்கல. யா, எனக்கு எதுவும் தெரியல இந்த ரேஞ்ச் பொறுத்த வரைக்கும். லைக் அந்த கிளாஸினஸ், ஷைனஸ்லாம் எதுவுமே இல்லை. ஒரு நல்ல ஷாம்புவாக இருந்துச்சு. தட்ஸ் இட். இந்த ஃப்ரேக்ரன்ஸ் நல்லா இருந்துச்சு. மற்றபடி எனக்கு ரொம்ப கிளாஸினஸ், ஷைனஸ்லாம் இல்லை. அண்ட் இதுலேயே வந்து அவங்க சீரமும் அண்ட் இன்னொன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, லைக் ஒரு ஸ்ப்ரே மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் அது வந்து நீங்கள் கண்டிஷனர்லாம் யூஸ் பண்ணிட்டு ஆஃப்டர் வாஷ் யூ ஹேவ் டு ஸ்ப்ரே தட் இன் யோர் ஹேர். பட் நான் அது வாங்குறேன். நான் சீரம் ட்ரை பண்ணேன். சீரம் இஸ் வெரி வெரி குட். ஓகேவா, ஸோ ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இஃப் யூ ஆர் பிளானிங் டு பை இட். பட் இந்த சீரம் இட் வாஸ் வெரி வெரி குட். லைக் இன்ஸ்டன்ட்டாக போட்டுட்டு கொஞ்சம் உங்கள் ஹேரில் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டோன்னா உங்கள் ஹேர் அப்படி இன்ஸ்டன்ட்டாக ஸ்மூத் ஆகிடுச்சு. லைக் வெரி சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஆகிடுச்சு. ஃபார் ரெஃபரன்ஸ், எனக்கு வந்து என் ஹேர் வந்து எப்பவுமே கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். ஓகேவா, எனக்கு வந்து லைக் ரஃப் ஹேரில் சாஃப்டாக தான் இருக்கும். அண்ட் இது போட்டோன்னே என் ஹேர் இன்னும் செம்ம சாஃப்ட் ஆயிடுச்சு. ஸோ ஐ வுட் ரெக்கமெண்ட் இஃப் யூ கைஸ் ஹேவ் லைக் வெரி ட்ரை ஹேர், ரஃப் ட்ரை ஹேர் மாதிரி இருந்துச்சுன்னா ட்ரை இட். இது சூப்பராக இருக்கு. பட் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூ கைஸ் கேன் ஸ்கிப். ஓகேவா, இது வந்து ரொம்ப லைக் சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரில நார்மல் ஷாம்பு மாதிரி தான் இருக்கு. அண்ட் ஸ்கேல்ப் வந்து எனக்கு ஆயிலி ஸ்கேல்ப். ஓகேவா, ஸோ கிளைகாலிக் க்ளாஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் லைக், ஓகே லெட்ஸ் சி. இப்போ எனக்கு எப்படின்னா டூ டேஸ்க்கு அப்புறம் நான் 2 டேஸ்க்கு ஹேர் நல்லா இருக்கும், 3rd டே வரைக்கும் நல்லா இருக்கும். பட் 4th டே ஐ ஹேவ் டு வாஷ், இல்லைனா என் ஹேர் ரொம்ப ஆயிலி ஆயிடும். ஸோ ஐ வாஸ் லைக், ஓகே அந்த லாஞ்சிவிட்டி அதிகமாகுதான்னு பார்க்கலாம்னு நினைச்சேன். லைக் என் ஹேர் எவ்வளோ நாள் ஆயிலியா இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் சேமாக தான் இருந்துச்சு. ரொம்ப வந்து இது யூஸ் பண்ணிட்டோன்னே ஆயிலி ஸ்கேல்ப் அந்த ஆயிலினஸ் கம்மியாகிறதுலாம் இல்லை. ஸோ இட் வாஸ் த சேம். ஸோ ஐ வுட் சே யூ கேன் ஸ்கிப் திஸ் பட் கெட் திஸ் ஒன் இஸ் ஸோ குட். எனக்கே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன், வா சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யா, திஸ் இஸ் அ குட் ரேஞ்ச். பட் கொஞ்சம் ஓவர் ஹைப்டு ரேஞ்ச் இருக்குது. பட் சீரம் ட்ரை, இட்ஸ் வெரி வெரி குட். ஸோ செகண்ட் அகெயின் ஷாம்பு ஃப்ரம் பேர் அட்டானமி. ஸோ இது வந்து ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு. ஸோ எனக்கு வந்து டேண்ட்ரஃப் இஷ்யூஸ் இருந்ததுனால நான் ஐ பாட் திஸ் ஷாம்பு. இந்த ஷாம்பு நல்லா தான் இருந்துச்சு. ஸோ டேண்ட்ரஃப் இது யூஸ் பண்ணிட்டு லைக் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தால் கண்டிப்பாக அந்த ரிடக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சு. பட் கம்ப்ளீட்டாக என் டேண்ட்ரஃப் போயிடுச்சுன்னா நோ, ஸ்டில் தேர். பட் கொஞ்சம் அந்த டேண்ட்ரஃபை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இட் வாஸ் யூஸ்ஃபுல். ஸோ நான் இதை எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, லைக் ஐ வில் என்னோட ஸ்கேல்பில் போட்டுட்டு 2 to 3 minutes நான் லீவ் பண்ணிடுவேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு சில்லிங் சென்சேஷனாக இருக்கும். அண்ட் தென் அதை நான் வாஷ் பண்ணிடுவேன். அண்ட் இது கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது மை ஸ்கேல்ப் வாஸ் ஆக்சுவலி குட். லைக் நீங்கள் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள் ஸ்கேல்ப் வந்து லைக் கம்ப்ளீட் 100% க்ளீன் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஐ ரியலி லைக் திஸ் ஒன். இதில் சால்சிலிக் ஆசிடும் இருக்குது, விச் கைண்ட் ஆஃப் எக்ஸ்போலியேட்ஸ் யுவர் ஹேர் ஸ்கேல்ப் டூ. அண்ட் ஹேருமே வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஆஸ் ஐ செட் எனக்கு சாஃப்ட் ஹேர் தான், பட் இன்னும் நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு எனக்கு இந்த ஷாம்பு யூஸ் பண்ணும் போதெல்லாம். ஸோ எஸ், அந்த ரெஃப்ரெஷ்ட் ஃபீல், அந்த க்ளீன் ஸ்கேல்ப். அண்ட் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது டேண்ட்ரஃப் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகும். கம்ப்ளீட்டாக ஐ ஒன்ட் சே ஓகே, கொஞ்சம் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகும். பட் நான் வந்து மாற்றி யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ நான் இது யூஸ் பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் லாரியல் ஷாம்பு ஏதாவது யூஸ் பண்ணுவேன், இன்னொரு ஷாம்பு வாங்கியிருக்கேன் அதை யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி மாற்றி யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ ஐ வாஸ் நாட் கன்சிஸ்டன்ட். பட் இந்த ஷாம்பு இட் வாஸ் வெரி குட். ஸோ ஐ வுட் ரெக்கமெண்ட், நீங்கள் ஒரு டேண்ட்ரஃப்க்கு ஒரு ஷாம்பு தேடுறீங்கன்னா ஐ வுட் ரெக்கமெண்ட் திஸ். இட் இஸ் பிரிட்டி குட். தேர்ட் இஸ் அகெயின் கண்டிஷனர். என் ஷாம்பு பாட்டில் காணும். ஸோ இது வந்து பி பிராண்டோட கண்டிஷனர். ஷாம்புவும் நான் யூஸ் பண்ணேன், இதே வேரியண்ட்ல ஷாம்பு யூஸ் பண்ணேன். ஐ டோன்ட் ஹேவ் தட் ரைட் நவ். ஸோ இது அவங்களோட இன்டென்ஸ் மாய்ஸ்சர் கண்டிஷனர். ஸோ அதே மாதிரி இன்டென்ஸ் மாய்ஸ்சர் ஷாம்புவும் இருக்கு. ஸோ அகெயின் நான் லாரியல்ல வந்து எப்படி நான் வந்து அட்வென்ச்சர் மாதிரி எல்லா ஷாம்பும் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம், பி பிராண்ட்லயும் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ ஐ திங்க் ஐ ட்ரை லைக் 3 வேரியன்ஸ். ஐ திங்க் ஆரஞ்சு பண்ணிருக்கும் அண்ட் ஒரு மாதிரி ரெட் ஒன் ஏதோ இருந்துச்சு அது. அண்ட் இதுவும் ட்ரை பண்ணேன். இதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் தான் இது பிடிச்சி போய் நான் அதர் வேரியன்ஸ் ட்ரை பண்ணேன். பட் இந்த வேரியன்ட் தான் என்னோட ஃபேவரட். ஸோ அந்த வேரியன்ஸோட பாட்டில்ஸும் என்கிட்ட இல்லை. பட் ஐ கிவ் யூ ரிவ்யூ. ஓகே, பட் இந்த வேரியன்ட் தான் நல்லா இருக்கு.
ஸோ உங்களுக்கு வந்து அகெயின் ரொம்ப ரஃப் ஹேர் இருக்கு, ரொம்ப ட்ரையா இருக்கு ஹேர் அப்படின்னா யூ கேன் ட்ரை இட். இந்த ஹேர் நல்லா சாஃப்டா இருக்கும். அண்ட் நான் இதை யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து ஷாம்பூஸ் வந்து சில ஷாம்பூஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி 100% உங்க ஹேர் எப்படி கிளீன் ஆன மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கும்ல. லைக் இதை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என் ஹேர் இப்படி பண்ணும்போது அந்த ஸ்பீக்கி கிளீன் சவுண்ட் மாதிரி வரும். ஐ ரியலி லைக் இட். லைக் இந்த ஷாம்புல மட்டும்தான் எனக்கு அந்த மாதிரி வரும். அண்ட் உங்க ஹேர் நல்லா மாய்ஸ்சரைஸ்டா நரிஷ்டா வச்சுக்கும். அண்ட் ஃப்ரேக்ரன்ஸும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில். அண்ட் இதுலேயே ஷாம்புவும் சூப்பராக இருக்குது, கண்டிஷனரும் சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் வீகன் ஷாம்பூஸ் கண்டிஷனர்ஸ் வாங்கணும்னு ஐடியாவில் இருந்தீங்கன்னா ட்ரை திஸ் ஒன். அண்ட் மேபி அதர் வேரியன்ஸ் ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு அதர் வேரியன்ஸ் அவ்வளோ இஷ்டம் இல்லை. எஸ்பெஷலி இந்த ஆரஞ்சு ஒன்று இருக்கும், ஆன்டி ஸ்மூத்திங் ஷாம்பு அந்த மாதிரி. அது வந்து எனக்கு அவ்வளவோ ஒர்க் ஆகலை எனக்கு அது. பட் இது வந்து ஓஜி வேரியன்ட் நினைக்கிறேன். லைக் இதுதான் ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் வேரியன்ட். அதுக்கப்புறம் தான் அவங்க ரிலீஸ்ட் அதர் வேரியன்ட்ஸ். ஐ திங்க் இந்த வேரியன்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இஃப் யூ guys are looking for shampoo again to try, இந்த ஷாம்பு ரொம்ப நல்லா இருக்கு. ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, இப்போ வந்து ஹேர் ஷாம்பூஸ் கண்டிஷனர் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து ஹேர் மாஸ்க் போகலாம். ஹேர் மாஸ்க் வந்து ஃபர்ஸ்ட் ஐ ஹேவ் திஸ் Dove 10-in-1 ரிப்பேர் ட்ரீட்மெண்ட். இது ப்ராபப்ளி நீங்கள் நிறைய வாட்டி பார்த்துருப்பீங்க. இது வந்து நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு தான். அப்புறம் திடீர்னு இது வந்து கொஞ்சம் லைக் ஹைப்பாக போயிடுச்சு. லைக் நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து அஃபோர்டபுள், வெரி அஃபோர்டபுள், கம்மி ரேட் தான். அண்ட் அகெயின் இட் மேக்ஸ் மை ஹேர் ஸோ சாஃப்ட். எனக்கு வந்து இந்த கண்டிஷனர்ஸ்லாம் வந்து கிளைம் பண்ணாங்க லைக் ஹேர் ஸ்மூத்தாக இருக்கும். கண்டிஷனர்ஸும் ஹேர் ஸ்மூத்தாக வச்சுக்கும். பட் ஹேர் மாஸ்க் தான் வந்து எனக்கு ஹேர் வந்து ஒரு மாதிரி ஷைனி க்ளாஸியாக வச்சுக்கிறது ஹேர் மாஸ்க் தான் எனக்கு. ஸோ திஸ் இஸ் லைக் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஹேர் மாஸ்க், வெரி அஃபோர்டபுள். அண்ட் எனக்கு எப்பயாச்சும் ஹேர் ரொம்ப லைக் ஒழுங்காவே இல்லை அப்படின்னு ஏதாவது ஃபீல் ஆச்சுன்னா ஐ வில் ஜஸ்ட் யூஸ் திஸ். அண்ட் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணும்போது நான் கண்டிஷனர் யூஸ் பண்ண மாட்டேன். அண்ட் நான் இதை வந்து ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு தென் ஐ வில் யூஸ் திஸ். அண்ட் மை ஹேர் இஸ் குட் டு கோ. செம்ம சாஃப்டாக சூப்பராக இருக்கும். திஸ் இஸ் ரியலி குட் மாஸ்க் கைஸ். லைக் இஃப் யூ ஆர் லுக்கிங் ஃபார் அ ஹேர் மாஸ்க் டு ட்ரை, கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். திஸ் இஸ் வெரி குட். ஸோ நெக்ஸ்ட் இஸ் அகைன் அ ஹேர் மாஸ்க். ஸோ இது வந்து ப்ளம் உடைய ஹேர் மாஸ்க். இது அவங்க ஆலிவ் மெக்கடேமியா ஹேர் மாஸ்க். ஸோ இந்த ஹேர் மாஸ்க் வந்து நான் லைக் டக்குன்னு நான் ரிவ்யூ எதுவும் பார்க்கல, சும்மா வாங்கின ஹேர் மாஸ்க் இது. பட் அகெயின் திஸ் வாஸ் வெரி வெரி குட். இதுவும் என் ஹேர் ஷைனி சாஃப்டாக வச்சுச்சு. அண்ட் அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வாஸ் ரியலி குட் இன் திஸ் லைக் என் ஹேர். அண்ட் இட் ஆல்சோ சேஸ் ப்ரொடெக்ட் ஃப்ரம் யூவி ரேஸ். ஐ டோன்ட் நோ அபவுட் தட். பட் இது வந்து ஒரு குட் ஹேர் மாஸ்க் தான். இது அகெயின் அதே Dove சொன்ன ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கும். என் ஹேர் நான் சாஃப்ட் அண்ட் ஷைனியாக வச்சுக்கிச்சு. அண்ட் அந்த ஷைனியாக சாஃப்ட்னஸும் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. என் ஹேர் ஆயிலி ஸ்கேல்ப், ஆயிலி ஆனாலும் இது வந்து எனக்கு ஹேர் எண்ட்ஸ் இங்கெல்லாம் வந்து ரொம்ப சாஃப்டாக வச்சுக்கும். இது அகைன் நான் இது யூஸ் பண்ண கண்டிஷன் யூஸ் பண்ண மாட்டேன். அகைன் ஐ வாண்ட் டு கிவ் யூ guys a tip on using hair mask. ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணீங்கன்னா யூ கேன் ஸ்கிப் கண்டிஷனர். ஓகேவா? கண்டிஷன் மேண்டட்டரி இல்லை. ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணீங்கன்னா இஃப் யூ திங்க் லைக் இல்லை எனக்கு அந்த எக்ஸ்ட்ரா கேர் வேணும், ஆர் லைக் என்னோட ஹேர் ரொம்ப ட்ரையாக இருக்கு, லைக் ரொம்ப ரஃபாக இருக்குன்னா மேபி ட்ரை இட். பட் ஐ ஒன்ட் ரெக்கமெண்ட் யூஸிங் கண்டிஷனர். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு யூஸ் அ ஹேர் மாஸ்க். ஸ்பஞ்சி மெத்தட் தெரியுமான்னு தெரியல. லைக் யூ கேன் சர்ச் இட் ஆன் யூடியூப். நான் கண்டிஷன் யூஸ் பண்ணாலும் அந்த மெத்தட் யூஸ் பண்ணேன். லைக் ஐ வில் ஸ்க்ரன்ச் அப் மை ஹேர் லைக் இந்த மாதிரி ஸ்க்ரன்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். அண்ட் ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணாலும் அதே மாதிரி ஸ்பஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன். பண்ணிட்டு ஐ வில் லீவ் இட் ஃபார் 5 to 10 minutes. ஓகேவா? அண்ட் தென் வாஷ் இட் ஆஃப். இது நீங்கள் கண்டிஷனர் நீங்கள் ஹேர் மாஸ்க்கும் யூஸ் பண்ணி பாருங்க. யுவர் ஹேர் லுக் ஸோ குட், செம்ம சாஃப்டாக இருக்கும். ஸோ எஸ், நான் வந்து இந்த மாதிரி தான் ஹேர் மாஸ்க் கண்டிஷனர் எப்பவுமே இப்படி தான் யூஸ் பண்ணுவேன். ஒன்லி ப்ரீ-வாஷ். நான் ப்ரீ-வாஷில் வந்து இது யூஸ் பண்ணுறேன்னா ஸ்பஞ்ச்லாம் பண்ண மாட்டேன். அப்படியே அப்ளை பண்ணிட்டு ஐ வில் மூவ் ஆன். நான் அந்த டவ்வும் வந்து சில டைம் ப்ரீ வாஷ்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவும் ப்ரீ வாஷ்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரீ வாஷ்க்கும் நல்லா இருக்கும், போஸ்ட் வாஷ்க்கும் நல்லா இருக்கு. ஐ really like these two hair masks. Next is again a very hyped product, hair care product, which is this Wishcare hair growth serum. Hair growth serum வந்து நான் எதுக்கு வாங்கினேன்னா, எனக்கு வந்து ஹேர் ஃபால் ரொம்ப இஷ்யூவாக இருந்துச்சு. ஓகேவா? ஃபியூ மந்த்ஸ் பேக் ரொம்ப ஹேர் ஃபால் ஆகிட்டு இருந்துச்சு. என்ன பண்ணாலும் குறைவே இல்லை. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே, இந்த மாதிரி சீரம் தான் வாங்கி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐ பாட் திஸ் ஒன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் தான் வாங்கினேன். வாங்கி ஐ யூஸ் இட் ஃபார் 2 weeks. ஓகே, 2 weeks நான் யூஸ் பண்ணேன். தட்ஸ் இட். காலி ஆயிடுச்சு. அண்ட் இந்த பிராண்டும் வந்து லைக் என்ன மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா, நீங்கள் ஒரு 3 months கண்டினியூஸாக யூஸ் பண்ணணும் ஃபார் பெட்டர் ரிசல்ட்ஸ் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஐ வாஸ் லைக் 2 weeksலேயே இந்த ஒரு பாட்டில் காலி ஆயிடுச்சு. ஹவு கேன் ஐ பை ஸ்டப் ஃபார் 3 months அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து லைக் ஓவராலாக என் ஹேர் வந்து ரொம்ப ஹேர் ஃபால் ஆகிட்டே இருக்கு அப்படின்ற இதில் நீங்கள் வாங்கினீங்கன்னா அஃப்கோர்ஸ் யூ வில் யூஸ் இட் ஆல் ஓவர் யுவர் ஸ்கேல்ப். ஓகேவா?
நான் ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணேன், லைக் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணல. ஐ வில் டேக் ஃபியூ அண்ட் லைக் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நான் பிளெண்ட் பண்ணி லைக் மசாஜ் பண்ணி விட்டுருவேன். அந்த மாதிரி யூஸ் பண்ணியே எனக்கு 2 weeks தான் வந்துச்சு. ஸோ ஐ டோன்ட் நோ ஹவு பீப்புள் ஆர் லைக் பையிங் this and using it for 3 months. பட் நீங்க வந்து ஒரு ஸ்பாட் மட்டும் தான் டார்கெட் பண்ணணும் அப்படின்னா ஐ திங்க் அப்போ வந்து யூஸ் ஆகும். பிகாஸ் நீங்க வந்து அந்த ஸ்பாட் மட்டும் டார்கெட் பண்ணி அதுக்கு மட்டும் நீங்க இந்த சீரம் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்போ குவான்டிட்டி நீங்க கம்மியாக யூஸ் பண்ணுவீங்க. பட் நான் வந்து எனக்கு அந்த மாதிரி ஸ்பாட் டார்கெட்டிங் எதுவும் நான் பண்ணல. நான் வந்து ஓவரால் ஹேர் ஃபுல்லாகவே எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ ஐ அப்ளைட். ஸோ 2 weeks தான் இருந்துச்சு. ஸோ இது யூஸ் பண்ணிட்டு ஐ வாஸ் லைக் ஓகே, இன்னும் வாங்கி யூஸ் பண்ணணுமா, இன்னொரு 2 weeks தான் வரும் அப்படின்ற இதில் நான் வந்து இது வாங்கலை. 2 weeks யூஸ் பண்ணி எனக்கு எந்த பெரிய ரிசல்ட், ஐ மீன் 2 weeks நீங்க எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் எனக்கு எதுவும் பெருசா ரிசல்ட் அந்த மாதிரி தெரியல. ஹேர் ஃபால் வேணா லைட்டா ரெடியூஸ் ஆச்சு, பட் அது அவ்வளவுதான். ஸோ அந்த ப்ராடக்ட் நான் ஒழுங்காவே யூஸ் பண்ண முடியல பிகாஸ் இட் இஸ் ப்ரைசி. ஃபார் 30 ml they are retailing it for 700 something. ஃபேஸ் சீரம்ஸ்க்கு 30 ml is perfect. Okay, you can use it, but for hair 30 ml is kind of questionable. Because I don't know how brands are coming up with 30 ml for hair growth serums and selling it for 700 rupees and something, and it's like 2 weeks ku 700 rupees I can't spend. So spray malach, yes, idhum and olunga work agala sila times. I was like so pissed, like ப்ராடக்ட்டும் கம்மி யூஸ் பண்ணி இதையும் கஷ்டப்பட்டு நான் இது பண்ணி யூஸ் பண்ணி ரொம்ப கடுப்பா இருந்துச்சு எனக்கு. would say like உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பாட் மட்டும் டார்கெட் பண்ணணும்னா மேபி ட்ரை திஸ். பட் நீங்க சப்போஸ் இஃப் யூ கேன் அஃபோர்ட் திஸ் சீரம் மேபி ட்ரை இட். நெக்ஸ்ட் வந்து ஐ ஹேவ் 2 moisturizers with me. So this is Pond's moisturizer. This is my ultimate favorite. This is my favorite. ஓகே, எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து விட்டமின் சி வேரியன்ட். ஸோ நான் இதில் வந்து இந்த ஒரிஜினல் வேரியன்ட் ட்ரை பண்ணேன். ஐ ரியலி லவ் இட். என்கிட்ட எப்போவுமே இந்த மாய்ஸ்சரைசர் இருக்கும், இல்லாமல் இருக்கவே இருக்காது. எனக்கு வந்து ஜெல் மாய்ஸ்சரைசர்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃபார் சம் ரீசன் ஐ டோன்ட் நோ, ஐ ஜஸ்ட் லவ் ஜெல் மாய்ஸ்சரைசர்ஸ். ஸோ அதனாலேயே எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. உங்களோட ஸ்கின்ல அழகாக பிளெண்ட் ஆகும். ஸ்கின் பேரியர் ரொம்ப ரொம்ப கேவலமாக இருந்த டேஸ்லலாம் நான் இது யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு எந்த ஃபிளேர் அப் அதுவும் அந்த மாதிரி எதுவுமே வரல. பட் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் லைக் இது வந்து பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஃபார் மீ பர்சனலி திஸ் வாஸ் வெரி வெரி குட். ஐ ரியலி லவ் இட். ஐ வில் பை இட். என்கிட்ட எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஐ ரியலி லவ் இட். ஃபார் ரெஃபரன்ஸ் ஐ ஹவ் ட்ரை டு காம்பினேஷன் ஸ்கின். ஸோ சில டைம் ட்ரையாக இருக்கும், சில டைம் காம்பினேஷன் ஸ்கின் மாதிரி இருக்கும். ஸோ எஸ். நெக்ஸ்ட் இஸ் திஸ் ஃபாக்ஸ்டெயில் ஸ்கின் ரிப்பேர் க்ரீம். ஸோ இது வந்து ஸ்கின் ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னு நான் வாங்கலை. இது வந்து ஐ திங்க் ஃபாக்ஸ்டெயில சேல் போயிட்டு இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி சேல் போயிட்டு இருக்கும்போது ஐ பாட் லைக் எனக்கு ஞாபகம் இல்லை இந்த ப்ராடக்ட் வந்து சரி சும்மா ஆட் பண்ணி வைப்போம், ஆட் பண்ணி வாங்கின ஒரு ப்ராடக்ட் இது. பட் ஐ எண்டட் அப் லவ்விங் இட். ஸோ இது வந்து இஃப் யூ ஹேவ் ட்ரை ஸ்கின், வின்டர் டைம் இந்த மாதிரி டைம்லலாம் இஃப் யூ யூஸ் இட் யூ வில் லவ் 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 திஸ். இது வந்து ஒரு திக் மாய்ஸ்சரைசர் மாதிரி. ஸ்கின் ரிப்பேர் க்ரீமாக நான் பார்க்கல, இது ஒரு மாய்ஸ்சரைசராக தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். இது வந்து வெரி குட் திக் க்ரீம். ஹெவியா ஃபீல் ஆகாது, செம்மையா உங்க ஸ்கின் மாய்ஸ்சரைஸ் பண்ணும். ஐ ரியலி லவ் திஸ் க்ரீம் திஸ் வின்டர். நான் காலியே பண்ணிட்டேன். யூ ஹேவ் ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின் பீப்புளும் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருந்துச்சு. பட் இது வந்து கொஞ்சம் ஹெவியா இருக்கும், விச் இஸ் பர்ஃபெக்ட் ஃபார் திஸ் வின்டர் சீசன், ட்ரை வெதர் அப்பெல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம். ஐ திங்க் தே ஆல்சோ ஹேவ் லைக் குட் இன்கிரீடியன்ஸ் இன் திஸ் லைக் நயாசினமைட் அந்த மாதிரிலாம். ஸோ தே ஆல்சோ மென்ஷன் லைக் திஸ் இஸ் ஃபார் நார்மல் டு ட்ரை ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின் அந்த மாதிரி. உங்களுக்கு நல்ல நரிஷ்மெண்ட் வேணும், குட் இன்கிரீடியன்ஸ் இருக்கிற நல்ல மாய்ஸ்சரைசர் மாதிரி வேணும் க்ரீம். ஸோ இது வந்து ஸ்கின் ரிப்பேர் க்ரீம் தான். ஸோ இஃப் யூ வாண்ட் சம்திங் லைக் தட் இது வந்து நீங்க வாங்கலாம், நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் இஸ் சீரம் ஃப்ரம் ஃபாக்ஸ்டெயில்ஸ். இது வந்து அவங்களோட ஹைலரானிக் ஆசிட் சீரம். ஸோ இந்த சீரம் வந்து அகெயின் இட் இஸ் அ வெரி குட் சீரம். நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கிச்சு. ஸோ இந்த சீரம் நான் எப்படி யூஸ் பண்ணா, என்னோட ஃபேஸ் வந்து டேம்பா லைக் ஏதாவது டோனர் போட்டு டேம்பா இருக்கும் போதே ஐ வில் யூஸ் தி சீரம். நான் வந்து எதுக்கு வாங்கினா, ஏதாச்சும் அகைன் இப்போ நான் கோஜிக் ஆசிட், ஆல்ஃபா ஆர்பிக் அந்த மாதிரி ஏதாச்சும் சீரம் யூஸ் பண்றேன்னா இந்த சீரம் நான் யூஸ் பண்ணிட்டு ஐ வில் இன்னொரு லேயர் சீரம்ஸ் நான் வந்து எனக்கு லேயர் பண்றது பிடிக்கும். ஸோ ஐ வில் யூஸ் அ டோனர் and then இந்த சீரம் யூஸ் பண்ணிட்டு ஐ வில் யூஸ் another serum and then lock everything with a good moisturizer. அந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் ஹைட்ரேட்டிங் நல்லா கம்பியா வச்சுக்கிறதுக்கு இந்த சீரம் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சம்டைம் அஃபோர்டபிள் கூட இது கம்பேர்ட் டு அதர் ஹைலரானிக் சீரம். ஸோ yeah, this is a good serum. Okay, next வந்து பாடி கேர்ல I have 2 stuffs. ஸோ இது வந்து வாஸ்லின் குளுட்டாஹயா பாடி லோஷன். ஸோ this is the body lotion. ஸோ இது வந்து நான் அகைன் இது கொஞ்சம் ஹைப்டா இருந்துச்சு. நான் முன்னாடியே வாங்கினது, இப்போ நான் இப்பதான் காலி பண்ணேன். ஹைப்டா இருந்ததுனால ஐ பாட் இட். ஓகே,
That's it. ஸோ இது வந்து இட் இஸ் அ பிரிட்டி குட் பாடி லோஷன். எனக்கு பாடி லோஷன்ஸ் வந்து எப்படி பிடிக்கும்னா கொஞ்சம் திக்கா இருந்தா எனக்கு பிடிக்கும் பர்சனலி ஃபார் மீ. இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டா இருந்துச்சு அண்ட் இட் காட் அப்சர்வ் இன் டு த ஸ்கின். ஓகே, பட் கொஞ்ச நேரம் கழிச்சு எனக்கு ஸ்கின் ரொம்ப ட்ரையா அந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ட்ரையா இல்லை, கொஞ்சம் ட்ரையா அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ சின்ஸ் இட் இஸ் லைட் வெயிட் அதனாலயா என்னன்னு தெரியல. அண்ட் இவங்க என்ன கிளைம் பண்ணாங்கன்னா லைக் டேன் ரெடியூஸ் பண்ணும், இந்த ஸ்கின்னை பிரைட் ஆக்கும், இது வந்து சீரம் இன் லோஷன் அந்த மாதிரி கிளைம் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இட் இஸ் அ பிரிட்டி குட் பாடி லோஷன். பாடி லோஷன் வாங்குறீங்க, இது வாங்குறோமா அப்படின்னு கேட்டா ஐ ஒன்ட் ரெக்கமெண்ட். இது வந்து அந்த பிரைட்னிங் எஃபெக்ட் அது எதுவும் கொடுக்க போறது இல்லை. எனக்கு வந்து ட்ரை ஸ்கின், ஸோ விண்டர்ஸ் அந்த மாதிரி டைம்லாம் ரொம்ப ட்ரை ஆகிடும். ஸோ அப்பெல்லாம் ஐ ஒன்ட் ரெக்கமெண்ட். மேபி உங்களுக்கு வந்து லைட் வெயிட் பாடி லோஷன் மாதிரி வேணும், லைக் சம்மர் டைம்லலாம் லைட் வெயிட்டா வேணும் அப்படின்னா யூ கேன் ட்ரை திஸ் பாடி லோஷன். பட் ஃபார் மீ எனக்கு எல்லா டைம்லயுமே வந்து நான் திக்கான பாடி லோஷன் தான் ப்ரெஃபர் பண்ணுவேன். அப்பதான் எனக்கு ரொம்ப நேரம் ட்ரை ஆகாது என்னுடைய ஹேண்ட் ஸ்கின்லாம். So yeah, this won't be a repurchase. It is pretty good. Like if you're looking for a lightweight body lotion that absorbs into your skin quickly, buy it. But yeah, it's not that impressive according to me. That's it. So next one I have a body oil. So this is from Pure Sense Deep Moisturizing Body Oil. So it is the macadamia body oil. So this is how it looks. ஸோ இந்த பாடி ஆயில் உள்ளே வந்து தே ஹேவ் லைக் ரோஸ் பெட்டல்ஸ் அண்ட் ஆல். ஸோ எனக்கு வந்து பியோர் சென்ஸ் பிராண்ட் பிடிக்கும். ஓகேவா? ஸோ இவங்க கிட்ட வந்து நான் அந்த பாடி மஸ்ட் ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன். வெண்ணிலா பாடி மஸ்ட் செம்ம சூப்பராக இருந்துச்சு. லைக் வெரி அஃபோர்டபுள், வெரி அண்டர் ரேட்டட் கூட. ஸோ ஐ ஆல்சோ வாண்ட் டு ட்ரை தேர் பாடி ஆயில். ஓகேவா? ஸோ லைக் லேயரிங் பண்ணுறதுக்கு ஐ வாண்ட் டு ட்ரை. பாடி பர்ஃப்யூம் லேயரிங் பண்ணுறதுக்கு ஐ வாண்ட் டு ட்ரை. செம்ம சூப்பராக இருக்கு. ஐ டோன்ட் நோ, எனக்கு வந்து இந்த பர்ஃப்யூம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல ஐ எம் நாட் தட் கிரேட். லெட் மீ ட்ரை. ஓகே, creamy, kind of nutty, creamy vanilla, and this is what எனக்கு இதான் ஞாபகம் வருது. ஸோ எஸ், செம்ம சூப்பராக இருக்கு. லைக் ஒரு வெண்ணிலா, க்ரீமி வெண்ணிலா நட்டி ஃப்ரேக்ரன்ஸ் சூப்பராக இருக்கு. அண்ட் இதோட ஃப்ரேக்ரன்ஸும் வந்து கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காகவே இருக்கு. அண்ட் லேயரிங்லாம் பண்ணினா சூப்பராக இருக்கும். இஃப் யூ லைக் வெண்ணிலா பாடி ஆயில்ஸ். நான் ப்ளம்மோட ட்ரை பண்ணதில்லை, அதுதான் ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு. நான் அதை ட்ரை பண்ணதில்லை. இது நான் ட்ரை பண்ணேன் அண்ட் ஐ ரியலி லைக் இட். பட் என்னன்னா, இப்போ நான் இவ்வளோ யூஸ் பண்ணிட்டேன்னா இது வந்து என்னோட எம்டி வீடியோவில் எதுக்கு வச்சிருக்கீங்கன்னு கேட்கலாம் நீங்கள். ரோஸ் பெட்டல்ஸ் இருக்கு. ரோஸ் பெட்டல்ஸ் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அது வந்து ப்ராடக்ட் ஒழுங்காக வரமாட்டேங்குது வெளில. ஸோ நான் ரொம்ப ஷேக் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனாலே கடுப்பாகி நான் அப்படியே வச்சு நான் யூஸ் பண்ணாமல். பட் ரிகார்ட்லெஸ், திஸ் இஸ் அ வெரி வெரி குட் பாடி ஆயில். யூ கைஸ் won't regret. So next I have 2 perfumes with me. So this is again a vanilla perfume. இது வந்து இளநிலா I don't know. ஸோ இவங்களோட பர்ஃப்யூம் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல் வெனிலா பர்ஃப்யூம் கைஸ். அகைன் ஐ சக் அட் டிஸ்கிரைபிங் பர்ஃப்யூம்ஸ், பட் லெட் மீ ட்ரை. ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஒரு ஃப்ரெஷ் plus vanilla perfume kind of. I don't even know if I'm making sense, okay, but this is how it smells. It smells so good. I think இது வந்து நான் காலி இப்பதான் பண்ணேன், பட் இது ரொம்ப எப்பயோ வாங்கினது, இப்பதான் காலி பண்ணேன். It was so good. இது வந்து இதான் என்னோட ஃபர்ஸ்ட் வெண்ணிலா சென்ட், லைக் ப்ராப்பர் வெண்ணிலா பர்ஃப்யூம்னா இதான் ஃபர்ஸ்ட் வெண்ணிலா பாடி மிஸ்ட்னா அது பியூர் சென்ஸோட தான். சூப்பரா இருக்கு. ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும் இது. லைக் ஐ திங்க் ஒரு 4 to 5 years இட் இஸ் வெரி குட் லாங் லாஸ்டிங். அண்ட் இது அஃபோர்டபுள் கூட. 100 ml இது கம்மி ரேட்ல நான் வாங்கி ஞாபகம் இருக்கு எனக்கு. So good. I really loved it. So I would recommend this, like if you're looking for affordable vanilla perfume. And இது வந்து ஸ்வீட் நோட்ஸ் இருக்காது இதுல. இந்த ஸ்வீட்டி வெனிலா மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்காது. ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வெனிலா which I love. நல்லா இருக்கு. You guys can definitely try it. I really loved it. So next is this perfume from René Bloom. So இதுவும் வந்து ஒரு நல்ல perfume தான். Really good. Like இது வந்து my again fresh, little musky sort of fragrance. Also floral hints இருக்கிற ஒரு fragrance. That's all I can describe. ஒரு florally musky fresh perfume, ஓகேவா? And this is good. இது வந்து லாங் லாஸ்டிங் பவர், லைக் 2 to 3 hours அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ லைனாக பர்ஃப்யூம்ஸ் தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டோன்னே எனக்கு இதுதான் பிக் பண்ணி யூஸ் பண்ணணும்னு தோணும். பிகாஸ் த சென்ட் இஸ் வெரி யூனிக். I really loved it. Longevity வந்து கொஞ்சம் அவ்வளோ இல்லை, பட் I really loved this perfume. And last product வந்து எம்டி பண்ணல, but I just want to include in this video. Maybe உங்களுக்கு நீங்கள் யாராவது வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். So this is Cosrx Nail Mucin. Like very popular hype product all around the world. So இது வந்து நான் 1
இயர் பேக் 2 இயர் பேக் நான் வாங்கினது. ஸோ இது நான் எம்டி பண்ணல, ரீசன் சொல்லிடுறேன், எனக்கு இது ஒர்க் ஆகல. ஸோ அதனால இது எம்டி பண்ணவே மாட்டேன் நான் எப்பவுமே. ஸோ அதனால இது இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்க்ளூடிங். ஸோ எனக்கு எப்படி ஸ்கின்னா 2 இயர்ஸ் பேக் சொல்கிறேன். என் ஸ்கின் வந்து என்ன போட்டாலும் பிரேக் அவுட் ஆகாது. ஓகே, நிறைய ஸ்கின் கேர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருப்பேன், நிறைய ப்ராடக்ட் வாங்கி போடுவேன், என் ஸ்கின் எதுக்குமே பிரேக் அவுட் ஆனதே இல்லை. ஓகேவா, அந்த ஒரு நினப்பில் நான் இதை வாங்கினேன். ஐ வாஸ் லைக் வெரி எக்ஸைட்டட் டு ட்ரை இட், லைக் லெட் மீ ட்ரை இட் சொல்லிட்டு நான் வாங்கி யூஸ் பண்ணேன். பேட்சஸ் 24 hours எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, என் ஸ்கின் எந்த ஒரு ரியாக்ட் ஆகலை. ஸோ பட் ஆஃப்டர் லைக் 2 weeks கழிச்சுட்டு ஐ சா பிரேக் அவுட்ஸ் இன் மை ஸ்கின். ஸோ எனக்கு நான் அப்போ என்ன நினச்சேன்னா, ஓகே லைக் 24 hours கழிச்சுட்டு எதுவும் இல்லை, லைக் 1 day 2 days அப்புறம் எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஸோ அதனால இந்த ப்ராடக்ட் எதுவும் பண்ணியிருக்காதுன்னு சொல்லிட்டு லைக் ஈட்டிங் ஹேபிட்ஸ் நான் மாற்றணும் அந்த மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இதை நான் ஸ்டாப் பண்ணேன். ஓகேவா, ஸோ இது ஸ்டாப் பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டோன்னே என் பிரேக் அவுட் எல்லாமே போயிடுச்சு. பிட்ரேயல் ஐ ஃபெல்ட் தட் டே வாஸ் அன்இமேஜினபிள். எனக்கு இந்த ப்ராடக்ட் நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். ஓகேவா, அகெயின் நான் கொஞ்சம் கேப் அகெயின் ட்ரை பண்ணேன், பட் பிரேக் அவுட் பண்ணிச்சு. ஐ டோன்ட் நோ ஹவு திஸ் ப்ராடக்ட், லைக் மேபி இது வந்து சொல்லுவாங்க இந்த ப்ராடக்டோட இன்க்ரீடியன்ஸ் ஏதாச்சும் அலர்ஜிக்காக இருக்கலாம், மேபி இருக்கலாம். ஸோ அன்னையிலேருந்து நான் ஸ்டைம் மியூசிக் பக்கமே போகிறதில்ல. ஐ ரியலி வாண்டட் டு லவ் திஸ் ப்ராடக்ட், பட் எஸ் இவ்வளோ தான் நான் யூஸ் பண்ணேன். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நான் இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எனக்கு இந்த ப்ராடக்ட் நான் ட்ரை பண்ணணும், எப்படியாச்சும் என் ஸ்கின்னுக்கு ஒர்க் ஆகிடணும்னு நான் நினச்சி நான் இப்படி இவ்வளோ யூஸ் பண்ணிட்டேன். பட் எஸ் sadly எனக்கு இது ஒர்க் ஆகலை. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே, மேபி நீங்கள் சடனாக பிரேக் அவுட் பார்க்குறீங்க, புது ப்ராடக்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பேஸ்ட் டெஸ்ட் வந்து 24 hours பண்ணிட்டீங்க, 1 day 2 days அப்புறம் உங்கள் ஸ்கின் நல்லா இருக்குன்னா லைக் 2 weeks அப்புறம் கூட அந்த ரியாக்ஷன் உங்களுக்கு வரலாம். அதுவே எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு, லைக் 2 weeks அப்புறமும் ரியாக்ஷன்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஒரு புதுசாக ஸ்கின் கேர் ப்ராடக்ட் இன்க்ளூட் பண்ணுறீங்க, பட் உங்களுக்கு உங்கள் ஸ்கின் நல்லா இருக்கு இனிஷியல் ஸ்டேஜஸில், பட் 24 hours 2 weeks கழிச்சு உங்கள் ஸ்கின் வந்து ரியாக்ட் பண்ணது, 3 weeks கழிச்சு ரியாக்ட் பண்ணதுன்னா மேபி அந்த புது ப்ராடக்ட்டை ஸ்டாப் பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு மேபி தெரியும் லைக் அந்த ப்ராடக்ட் ஆலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஜஸ்ட் வாண்ட் டு சே திஸ் அவுட் பிகாஸ் நான் அதனால சஃபர் ஆனேன். ஸோ மேபி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ கைஸ் திஸ். ஸோ எஸ், இது வந்து எம்டிஸ் இல்லை, பட் just a product that didn't work for me. So yeah, so that's it for the video guys. I hope you guys enjoyed this video. Follow my Instagram, subscribe to my channel, and I'll see you guys in the next video. Bye, take care.